வணக்கம், இது உங்கள் சமையல் வித் வினயா. இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்குல புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பில் புட்டு கலையத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே புட்டு கலையத்துக்கு மேலே உள்ள அந்த குழலுக்குள்ளே இந்த அச்சை போட்டு கொஞ்சம் தேங்காய் அதில் போட்டுக்கலாம். இப்போ நான் கேரட் துருவக்கூடியதில் துருவி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு திருவதுக்கு முன்னாடியே கழுவிட்டு திருவுங்க. சொதன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காயை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த கிழங்கு துருவலை சேர்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் கிழங்கு துருவல், அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கிழங்கு துருவல் வச்சு, மறக்காமல் சொல்கிறது என்னென்னா அழுத்தக்கூடாது. புட்டு கல்யாணத்துக்குள்ளே வச்சு அழுத்தக்கூடாது, மேலாப்பில் தான் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணணும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே உள்ள மூடியை வச்சு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆவி வருது, அந்த 3 ஓட்டையிலேருந்தும் ஆவி வருது. நான் ஒரு ஹாட் பாக்ஸில் இதை மாற்றிக்கலாம். இப்போது அதாவது மேலே உள்ள அந்த குழல் மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு தள்ளினீங்கன்னா ரொம்ப சுவையான கிழங்கு புட்டு வெளியே வந்துடுச்சு. இப்போ சுவையான கிழங்கு புட்டு தயாராகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.